நம்ம எல்லாருமே சிறு குழந்தையா இருக்கும்போது உணவு அருந்துறதுக்கு ரொம்பவே அடம் பிடிச்சிருப்போம், அழுதுருப்போம். ஆனாலும் நம்ம அம்மா எப்படியாச்சும் தன்னுடைய குழந்தைக்கு முழுமையா உணவு ஊட்டணுன்றதுக்காண்டி நிறைய முயற்சி செய்வாங்க. இப்படி உணவு ஊட்டுறதுக்காண்டி அம்மா செய்யற பல முயற்சிகள்ல முக்கியமானது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நிலாவை காட்டி சோறு ஊட்டுறது. நம்ம தாத்தா பாட்டிகள் சிறு குழந்தைகளா இருந்த காலத்துல இருந்து இப்போ உள்ள குழந்தைகள் வரைக்கும் எல்லாரோடைய அம்மா அப்பாவுமே குழந்தைகள் சாப்பிடுறதுக்கு அடம் பிடிச்சா நிலாவை காட்டி சோறு ஊட்டுறது அப்படின்றது நம்மளுடைய ஒரு பழக்கம். நிலாவை காட்டி உணவு ஊட்டின காலம் போய் நிலாவுக்கே போய் உணவு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? என்னது, விண்வெளிக்கே போய் உணவு இருந்தலாமா? ஆமா நண்பா, அது மட்டும் இல்லாம விண்வெளிக்கு போய் நம்மளால சினிமா பார்க்க முடியும், அங்க உள்ள நூலகங்கள்ல புத்தகம் படிக்க முடியும், விண்வெளியிலேயே இருக்கக்கூடிய ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்றது, பாஸ்கெட் பால் போன்ற பல வகையான கேம்ஸை விண்வெளியிலே விளையாடுறது மட்டும் இல்லாம நம்ம பூமியை பார்த்தபடியே உணவு அருந்தக்கூடிய வகையில ஒரு ஸ்பேஸ் ஹோட்டல் இருந்தா எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்குல்ல? ஸ்பேஸ் ஹோட்டல்னா என்ன அப்படின்றதுல இருந்து அது எப்படி இயங்குது அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம வீடியோல பார்ப்போம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு JustIknow Tech. நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Orbital Assembly Corporation OAC அப்படின்ற வெளிநாட்டு விண்வெளி கட்டுமான நிறுவனத்துடைய ட்ரீம் ப்ராஜெக்டான Voyager Space Station அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஸ்பேஸ் ஹோட்டல் தான். ஜான் பிளிங்கவ் அப்படின்றவர் தான் இந்த நிறுவனத்துடைய CEO. இந்த ஸ்பேஸ் ஹோட்டலுடைய கட்டமைப்பு பணி மட்டும் இல்லாம விண்வெளியில் நடக்கக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கையுமே பண்றது இந்த கம்பெனி தான். இந்த நிறுவனத்துடைய CEO ஆன ஜான் பிளிங்கவ் 2026 இதோட கட்டுமான பணி துவங்கி 2027 இது மக்களுடைய செயல்பாட்டுக்கே வந்துடும் அப்படின்றதையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ஹோட்டலோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியே நம்ம சைக்கிள் வீல் மாதிரி தான் நண்பா. ஒரு ரிங் இருக்கும், அதோடைய மொத்த ஸ்ட்ரக்சருமே டைனாமிக் ஸ்போக் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெட்வொர்க் மூலமா சென்டர் பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ரிங்கோடைய அவுட்டர் சைட்ல தான் 24 மாடியூல் 24 பகுதியா பிரிக்கப்பட்ட கேப்சூல் ஷேப்ல இருக்கக்கூடிய ரூமை எலவேட்டர் ஷாஃப்ட் மூலமா இந்த ரிங்கோடைய மைய பகுதியை கனெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த 24 மாடியூல்குள்ள தான் நான் சொன்ன சினிமா, ரெஸ்டாரண்ட், ஜிம், லைப்ரரி, ஸ்பா எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கும். இப்போ அவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், என்னன்னா ஸ்பேஸ்ல தான் கிராவிட்டி இருக்காது, அப்போ நடக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, குளிக்கிறதுக்கு, டாய்லெட் யூஸ் பண்றது எதுவுமே பாசிபிள் கிடையாது. இந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காண்டி தான் ஆர்டிபிஷியல் கிராவிட்டி, செயற்கை ஈர்ப்பு விசையை இந்த ஸ்பேஸ் ஹோட்டல் மூலமாவே உருவாக்குறாங்க. கிராவிட்டி அதாவது ஈர்ப்பு விசை எப்படி செயற்கையா உருவாக்க முடியும்? அது எப்படி சாத்தியமாகும்? அது எப்படி இந்த ஸ்பேஸ் ஹோட்டல் மூலமா உருவாக்குறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பால் எடுத்துக்கோங்க நண்பா, அதை நம்ம கையில கட்டிட்டு வேகமா சுத்துறோம்னு நினைச்சுக்கோங்க. அப்படி அந்த பாலை வேகமா சுத்தும் போது அந்த பால்ல இருந்து கயிறு வழியா மைய பகுதியை நோக்கி உள்நோக்கி இழுக்கிற மாதிரியான ஒரு விசை உருவாகும். இதைத்தான் நம்ம மைய நோக்கி விசை அதாவது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்துல அந்த பாலை வெளிநோக்கி இழுக்கிற மாதிரி இன்னொரு ஃபோர்ஸ் ஒன்று உருவாகும். இதைத்தான் மைய விலக்கு விசை அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை கற்பனை பண்ணிக்கோங்க, இந்த ஸ்பேஸ் ஹோட்டலை ஈர்ப்பு விசையை உருவாக்குறதுக்கு தேவையான வேகத்துல சுத்துறதன் மூலமா அந்த ஸ்பேஸ் ஹோட்டல் மேல சென்டரை நோக்கி இழுக்கிற மாதிரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் மைய நோக்கி விசை உருவாக்குற அதே நேரத்துல அந்த ஸ்பேஸ் ஹோட்டல் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்து மேலேயும் சென்டர்ல இருந்து வெளிநோக்கி தள்ளுற மாதிரியான சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மைய விலக்கு விசை உருவாக்குறதால தான் இதுல உள்ளவங்களால செயற்கை ஈர்ப்பு விசையை உணர முடியுது. பூமியில இருக்கிற மாதிரியான கிராவிட்டியை நம்மளால இந்த ஸ்பேஸ் ஹோட்டலை முழுமையா உணர முடியாது. ஆனா இதை நம்ம பூமியோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 1/6 ஆஃப் தி எர்த் அதாச்சும் மூணுல உணரக்கூடிய கிராவிட்டி அளவுக்கு ஈக்குவலான கிராவிட்டி அமௌண்ட்டை நம்ம இந்த ஸ்பேஸ் ஹோட்டல்ல உணர முடியும். ஆனாலும் இதுவே அங்க ஸ்டே பண்றதுக்கு போதுமான அளவிலான கிராவிட்டி தான். அதெல்லாம் இருக்கட்டும், எர்த்ல இருந்து ஸ்பேஸ் ஹோட்டலுக்கு எப்படி போறது? விர்ஜின் கேலக்டிக்ல இருந்து போன வீடியோல நம்ம பார்த்த எலன் மஸ்கோடைய SpaceX கம்பெனி வரைக்கும் பல ஸ்பேஸ் கம்பெனி வந்து இந்த ஸ்பேஸ் ஹோட்டலுக்கு வரக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு 3 to 4 days வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்த பின்னர் இந்த ஸ்பேஸ் ஹோட்டலுக்கு அவங்களுடைய ராக்கெட்ஸ் மூலமா அழைச்சிட்டு வருவாங்க. இந்த ஸ்பேஸ் ஹோட்டலோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பல நாடுகள் நிலாவுக்கோ இல்ல மார்ஸ் போன்ற பல பிளானட்டுக்கு அவங்க ஆஸ்ட்ரோநாட்ஸ் அனுப்புறதுக்காண்டி கிராவிட்டியில எப்படி சர்வே பண்றது அப்படின்ற ட்ரைனிங்கை கொடுக்கறதுக்கு இந்த இடம் அவங்களுக்கு ஒரு சாதகமான இடமா இருக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஸ்பேஸ் ஹோட்டல் நம்ம எர்த்தோட ஈக்குவேட்டர் வழியா ரொட்டேட் பண்ணாம நம்ம எர்த்தோடைய போல் டு போல் அதாச்சும் ஒரு துருவம்ல இருந்து இன்னொரு துருவம் வழியா இந்த ஸ்பேஸ் ஹோட்டல் நம்ம எர்த்தை சுத்தி வரதால சூரியனோட கதிரால இந்த ஸ்பேஸ் ஹோட்டல் வெப்பம் அடைறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதைத்தான் போலார் சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட் அப்படின்பாங்க. இந்த மாதிரியான மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்ல நன்மைகள் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா தீமைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். இந்த ஸ்பேஸ் ஹோட்டல்ல வெறும் 3 நாளைக்கு ஸ்டே பண்றதுக்கு டிராவல் சார்ஜையும் சேர்த்து $5 million வரைக்கும் அதாச்சும் இந்திய மதிப்புல 36 கோடி வரைக்கும் இதுல நம்ம செலவிட வேண்டி இருக்கும். என்னது 36 கோடியா? நம்ம நாட்டில் பல மக்களுக்கு ஒருவேளை தரமான சாப்பாடு கிடைக்கிறதுக்கே பல நாள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் வெறும் 3 நாளைக்கு 36 கோடி ரூபா கொடுத்து பயணிக்கிற அளவுக்கு இங்கே பல மக்களுக்கு இது சாத்தியமான விஷயம் கிடையாது.
ஸ்பேஸ் போர்ட்டல் மட்டும் இல்லாமல் அது சார்ந்த பல தகவல்கள் இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் என்ன ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் பல நண்பர்களுக்கு இந்த தகவல் சென்றடையவும் உங்கள் ஆதரவும் அன்பும் தெரிவிக்கவும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது, மாற்ற வேண்டியது மாற்றக்கூடாதது, இப்படி எதா இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் JustIknow டெக் சேனலில் இருக்கிற நண்பர்களோட நீங்களும் ஒரு நண்பராக இணைய நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.